வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 13.5 ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கேரளா செல்லும் சாலை, அதாவது நடுப்புணி, அந்த சூளக்கல் தான் நடுப்புணி போகிற ஏரியாவில் மாப்பிள்ளை கவுண்டன்புதூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த இடம். இந்த மலையின் சிறப்பு அம்சங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கட் ரோடு தார் ரோடு பேஸ்லேருந்து 30 அடி இடம் வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடுமே தென்னை, ஒரு சைடு தென்னை மரம் நீட்டாக அந்த பூமிக்கு வந்து அமையுது. பூமி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா செம்ம சதுரமாக இருக்குது இந்த பூமி. இதில் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் அருமையாக இருக்குது, காப்பு நல்லா இருக்குது. இதில் வந்து 2 கிணறு இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது ஈஸ்ட் சைடில் பார்த்துருக்கோம் இந்த பூமியை. வெஸ்ட் சைடில் ஒரு கிணறு, ஈஸ்ட் சைடில் ஒரு கிணறு, 2 கிணறு, ஒரு 3 போர்வெல் போட்டிருக்காங்க. 2 ஃப்ரீ சர்வீஸ் லைன் இருக்கு உங்களுக்கு. இதான் உள்ள வர ரோடு. இங்க பாருங்க, இங்க ஒரு ஸ்டோன் கொடுத்துருப்போம். அந்த ஸ்டோன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவுகள், பவுண்டரிகள் தெளிவாக இருக்கிறது. நல்லா அருமையா உங்களுக்கு சுத்தியுமே ஒரு செம்ம சதுரமா இருக்கு. உள்ள ஒரு வீடு இருக்கு. அதுபோக பூமியோட நார்த்தன் சைடில் ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. அந்த ஆத்துல வந்து தண்ணி எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஆத்துல இருந்து அதுக்கு பக்கத்துல ஒரு கிணறு எடுத்து அந்த கிணத்து தண்ணி ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. தண்ணி எப்பவுமே குறையாது அப்படிங்கிற மாதிரி பூமியில இருக்கிறவங்க சொல்றாங்க. இந்த பூமியில போய் பார்த்தாலும் அந்த அளவுக்கு தெரியுது. பூமி நல்ல ஒரு ஃபீல்டு கொடுத்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 வண்டி தேங்காய் விழுகிற மாதிரி சொல்றாங்க. இதுல மரங்களும் நல்ல அளவான மரம், நல்ல கேப் விட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப எல்லாம் குறுகலா இல்லாம நான் கரெக்டான முறையில் வச்சிருக்க மாதிரி, ஒரு அனுபவம் வாய்ந்த விவசாயிகள் கரெக்டா வச்ச மாதிரி அமைப்புகள் இருக்கு. அதுபோக உங்களுக்கு ஈஸ்ட் சைடு பாருங்க, பின்னாடி தெரியுது தென்னங்கன்னு பாத்தீங்கன்னா 2 ஏக்கரா இருக்கு. அது இப்பதான் வச்சிருக்காங்க. அது இளநீ கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 120 மரங்கள் அதுல இருக்கு. அது இளநீ கொடுத்துருக்காங்க, தேங்காய் போட்டிருக்காங்க. பூமியை பொறுத்த வரைக்கும் சமமான மேடு பள்ளம் இல்லாம பக்காவா சமமா இருக்கு பூமி. பாக்குறவங்களுக்கு ஈஸியா அதை மெயின்டைன் பண்றதுக்கும் பாக்குறதுக்கும் போறதுக்கும் பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 700 மரங்களுக்கு மேல இருக்கு. நல்ல முறையில நாட்டு மரங்கள், நெட்ட மரங்கள், நல்ல அருமையான ஹெல்த்தியா இருக்கு மரங்கள். கிணறு 2 இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி. நல்ல அருமையா உள்ள ஒரு வீடு. பூமி பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும். ரோட்ல இருந்து ரொம்ப அப்ரோச் பக்கமா இருக்கு. உங்களுக்கு இப்போ இந்த வீடியோலயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். பூமியில இருந்து நம்ம வெளியே வர வீடியோ போட்டிருப்போம். இதோட விலை அப்படின்னு கேட்டீங்கன்னா 39 lakhs சொல்றாங்க. அதாவது பொதுவா நம்ம இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து விலை அதிகம் அது மாதிரிலாம் சொல்றாங்க. கரெக்ட் தான். கிணத்துக்கு கடவுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா பொள்ளாச்சி எல்லா இடத்துலயுமே இப்போ பரவலா அந்த ஒரு பூமி பாக்குற மாதிரி பல பூமிகள் பார்த்தவங்களுக்கு தான் விஷயம் தெரியும். என்ன ரேட் எப்படி போகுதுன்னு நம்மளுக்கு கணிக்க முடியாம போயிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் வாங்கிட்டே இருக்காங்க பூமிகளை. ஆனா ரேட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான ரேட்டுகள் போயிட்டு இருக்கு. எது விற்காம இருக்குதோ அந்த பூமிக்கு கூட இந்த கொரோனா காலகட்டத்துக்கு வித்துருக்கு. அதனால பூமிக்காரங்க வந்து தலைகீழ நிக்கிறாங்க. ரியலா வாங்கறத விட வாங்கறதுக்கு வரேங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்து வந்து விலை ஏத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால பொள்ளாச்சியில் பொதுவாகவே 35, 40, 45 தான் ரேட்டு. இதுவும் பாத்தீங்கன்னா 39 ஆஃபர் பண்றாங்க. நேரில் வந்தா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விலையை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய ரேட்டை நம்ம உங்களுக்கு டிஸ்பிளேல கொண்டு வரோம். பிடிக்கிறவங்க நேரில் பேசிக்கலாம், பேசி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி தண்ணிக்கு இந்த பூமியில குறைவில்லை, நல்லா அருமையா இருக்கு. ஏன்னா பக்கத்துல ரிவர் இருக்கு. அதுபோக 2 கிணறு, 3 போர்வெல் இருக்கு, 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. இந்த பூமியை வாங்கின உடனே உங்களுக்கு வருமானத்துக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடனடியாக அப்பவே வருமானம் உங்களுக்கு வரும். ஏன்னா தென்னை மரத்தில் பார்த்தா 20 வண்டி தேங்காய் விழுகுது.
நல்ல ஒரு தேங்காய் நல்ல ஒரு விலைக்கு வித்துருக்கனால பணம் போடுகிறவர்களுக்கு உடனே வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் எது இருக்கு. பூமியும் நல்லா சம சதுரமா இருக்கு. வேணுங்கிறவங்க ஃபென்ஸ் பண்ணி ஒரு கேட்டை போட்டு விட்டாலும் உடனே அவங்க தேவைக்கு ஒரு நீட்டா இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கு. அறுதிகள் தெளிவா, பவுண்டரிகள் தெளிவா மார்க் பண்ணி கரெக்டா இருக்கு. இதுல டாக்குமெண்ட் தெளிவா இருக்கு. விலையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லுகிற ரேட்டு நாங்க டிஸ்பிளேல கொண்டு வரோம். டைரக்டா உட்காந்து பேசிக்கிங்க, இடத்த காட்டுறோம், பேசிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்லா இருக்கு, தண்ணிக்கு கவலை இல்லை, தாராளமா வாங்கலாம். எந்த சூழ்நிலையுமே தண்ணி அந்த ஆறு பக்கத்துல ஒரு ஆறுல ஓடிட்டு இருக்கனால பிரச்சனைகள் இல்லை. பூமியும் சமமா இருக்கு, பாக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அந்த பூமி. இந்த பூமி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஓகே, வேற ஏதாவது ப்ராஜெக்ட் லெவல்ல பண்ணணும், ஹோல்டேஜ் ஹோம் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ், ஃபார்ம் சைட் எல்லாமே எது வேணாலும் நீங்க பண்ணலாம். அந்த அளவுக்கு அருமையான ஒரு ஏரியா. நியர்பை டு பொள்ளாச்சி. பொள்ளாச்சியிலேருந்து இந்த பூமி கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. 13 ஏக்கரா. நல்லா இருக்கு பூமி. 1000 மரம் வருமா? இந்த இடத்தை பார்வையிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு முன்பதிவு கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம். நீங்க அது போக ஒரு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ண ப்ராப்பர்ட்டி. லைவா ஆபீஸ்ல இருந்து எங்களோட ஆளுங்க வந்து வெரிஃபை பண்ணங்காட்டி தான் இவ்வளவு தெளிவா நம்ம கொடுக்குறோம். அதுல வந்து உங்களுக்கு கிணத்துக்கிடங்கு பொள்ளாச்சி வரைக்கும் மேக்சிமம் ப்ராப்பர்ட்டிகள் லைவா போய் வெரிஃபை பண்ணி ரேட்டுகள் பக்கத்துல விசாரிச்சு பக்கத்துல என்ன ரேட்டு வித்திருக்கோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பூமிகளை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆகவே முடிஞ்ச அளவுக்கு வாங்குறவங்களுக்கு ரேட்டு குறைவா கொடுக்கறதுக்கு என்ன வழியோ அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் வாங்குறவங்க தாராளமா விசாரிச்சுக்கலாம். அக்கம் பக்கத்துல என்ன ரேட்டுக்கு வித்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு விலை பேசுறதுக்கு உட்காரலாம். கண்டிப்பா வேற ஏதாவது நீங்க எந்த பூமிக்கு போனாலுமே பக்கத்துல எல்லாம் விசாரிச்சுட்டு என்னென்ன ரேட்டுக்கு போகும் தெரிஞ்சுக்கிட்டே நீங்க சிட்டிங் உட்காந்து பேசணும். அதுல நாங்க எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா வாங்குறவங்களுக்கு குறைவா கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். ஆகவே அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தாராளமா விசாரிச்சு அதுக்கப்புறம் லேண்ட் ஓனர்கிட்ட டைரக்டா சிட்டிங்க நீங்க பேசி முடிவு பண்ணலாம். வாங்குறவங்களுக்கு முழு ஒத்துழைப்புகளை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். மேலும் எங்க சேனல் பிடிச்சிருந்தால் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகள், நல்ல ப்ராப்பர்ட்டிகள், அதாவது வில்லங்க விவகாரம் இல்லாதது, வழித்தடங்கள் கரெக்டா இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லாத ப்ராப்பர்ட்டிகள் தான் முடிஞ்ச அளவுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது நல்ல ப்ராப்பர்ட்டிகள் தேவை அப்படின்னா தொடர்புக்கு வாங்க. இது உங்க நண்பர்களுக்கு அனுப்புங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேல தெரிய பெல் ஐக்கான் அமுத்துங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ப்ராப்பர்ட்டிகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். பாருங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஃப்ளவர் மில் இருக்குங்க, மாவு மில்லு முரளி அவங்க எம்பிஎஸ் பண்ணைக்கு இல்லாம இன்னொருத்தர் அந்த பக்கம் பண்ண வச்சுக்காரு. அது ஒரு அவரோட ஃப்ளவர் மில்லு. இது மாவரைக்கிற மில்லு, கோதுமை. இந்த ரோடு வந்து 30 அடி ரோடு. ஆமா, இதுல இருந்து அந்த பக்கம் வரைக்கும் ரைட் சைடுக்கு தென்னை மரம் பூரா தென்னை மரம் பூரா 8 அடி தான் இருந்துச்சாமன். இப்ப இவங்க தோட்டத்துக்காக மறுபடியும் 22 அடி வாங்கிப்பாங்க. அதான் முதல்ல 8 அடிங்க வண்டி, அப்புறம் வாசியெல்லாம் போகாது இல்லைங்களா. அப்புறம் ஒரே பிரச்சனையா இருக்கு. நாம சும்மா சொல்லிட்டு அதான்.
ஆமாங்க, மாப்பிள்ளை கவுண்டன்புதூர். இது வந்து ராவட்டணம் போற ரோடுங்க. முத்தூர் போய் சேரும். பாலக்காடு, அந்த பாலக்காடு போய் சேர்ந்துருக்கு. முத்தூர்